Welcome to bilingual lecture on Stokes Theorem. Its verification and application are discussed in this video. So vector calculus படிக்கும்போது vector operations like vector addition, subtraction, scalar multiplication of vector, dot product and cross product இதெல்லாம் recall பண்ணிக்கலாம். So Stokes theorem பொறுத்த வரைக்கும் இதுக்கு previous sectionsல இந்த யூனிட்ல இருந்த previous sectionல Hamilton operator del இதெல்லாம் define பண்ணிருப்போம். So இது எல்லாத்தையும் கொஞ்சம் recall பண்ணிப்போம். Del is equal to I vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z. So இந்த delங்கிற operator when you are operating on a scalar function phi, you will get gradient of phi. So gradient of phi is nothing but del phi, that is equal to I vector into dou phi by dou x plus j vector into dou phi by dou y plus k vector into dou phi by dou z. இதே delங்கிற ஆப்ரேட்டரை நீங்கள் ஒரு வெக்டார் ஃபீல்டு எஃப் வெக்டார் இந்த மாதிரி ஒரு எஃப் வெக்டார் மேலே அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று வந்து நம்ம டாட் ப்ராடக்டில் கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்டில் கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல் டாட் எஃப்ங்கிறது டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி வெக்டார் ஃபீல்டு எஃப். அதே டெல் கிராஸ் எஃப்ங்கிறது கர்ல் ஆஃப் தி வெக்டார் ஃபீல்டு எஃப். So now let us see Stokes theorem. If S is an open surface bounded by a simple closed curve C, and if f vector is a continuous point function having continuous first order partial derivatives in S and on C, then line integral over C f vector dot dr vector is equal to double integral over S curl f vector dot n cap ds, where n cap is a unit outward normal and C is traversed in the anti-clockwise direction. The Stokes theorem பார்த்தீங்கன்னா line integralலையும் double integralலையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு தியரம். ஸோ f vector அப்படிங்கிற ஒரு வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஆர் வெக்டர் ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க. இதுக்கு கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கணும். வி ஆர் கன்சிடரிங் எ சர்ஃபேஸ், ஓப்பன் சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி எடுத்துக்கிறோம், க்ளோஸ்டு ஹெமிஸ்பியர் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு க்ளோஸ்டு கர்வ் சர்க்கிள் பேஸில் இருக்கக்கூடிய சர்க்கிளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளில் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் இருக்கக்கூடிய லைன் இன்டெகிரல் கண்டுபிடிச்சா அது இந்த சர்ஃபேஸில் டபுள் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல் கர்ல் எஃப் வெக்டார் டாட் என் கேப். ஸோ என் கேப்புங்கிறது இதுக்கு அவுட்வர்ட் நார்மல். ஸோ இந்த லைன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் பொழுது கர்வ் எப்பயும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக அவுட்வர்ட் நார்மல் என்ன இருக்குதோ அதுதான் என் கேப். ஸ்டோக்ஸ் தியரத்தை ஒரு எக்ஸாம்பிளில் வெரிஃபை பண்ணலாம். Verify Stokes theorem in a plane for f vector is equal to 2xy minus x square into I vector minus x square minus y square into j vector, where C is the boundary of the region bounded by the parabolas y square equal to x and x square equal to y. So in the summerla Stokes theorem verify பண்ண போறோம். So for that first we shall write Stokes theorem statement. So Stokes theorem says, or Stokes theorem statement மட்டும் first எழுதிப்போம். என்ன சொல்லுது? Line integral over C f vector dot dr vector is equal to double integral over S curl f vector dot n cap ds. ஸோ கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் வெக்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, சிங்கிற கர்வ் அதுவும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சி இஸ் த பவுண்டரி ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த பேரபோலாஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஸோ சிங்கிறதும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ரைட் சைடில் கேர்ல் எஃப் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் n கேப் அண்ட் ds இது ரெண்டும் எது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிளேன் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிளேன் denotes the surface. ஆனால் இது எந்த பிளேன்? ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டாரில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் 2 டைரக்ஷன் தான் இருக்குது. ஐ வெக்டர் அண்ட் ஜே வெக்டர்ங்கிற 2 டைரக்ஷன் தான் இருக்குது. அண்ட் கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய எல்லா வேரியபிளுமே எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்குது. சிமிலர்லி இந்த கர்வ் சிலையும் பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஸோ இதுலையுமே z அப்படிங்கிற வேரியபிள் இல்லாமல் வெறுமனே எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XOY plane. So here S-ங்கிறது XOY plane. ஏன்னா given curves and equation எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு? y square equal to x and x square equal to y. So எல்லாத்துலேயுமே வந்து x and y தான் variables இருக்கு. ஓகே, அப்போ இது XOY plane. So S-ங்கிறது XOY plane and n cap. So already தெரியும் நமக்கு x axis and y axis. சப்போஸ் நான் இப்படி ட்ரா பண்றேன் அப்படின்னா இதுல x axis and y axis இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கிறது z axis. So along x axis தான் நம்ம எப்பயும் i vector j and j vector along y axis எடுத்துக்குவோம். So இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய யூனிட் நார்மல் வெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா k vector. So n cap is equal to k vector. Okay. So now நான் கொடுத்திருக்கக்கூடிய curve எந்தெந்த ரீஜனை கவர் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். So y square equal to x. அது எதை denote பண்ணும்? That is a parabola, of course. இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. It's a parabola open rightwards. Parabola open rightwards with vertex at origin and it is symmetric about x-axis. Open rightwards. Similarly, x square equal to y அப்படிங்கிறது எதை denote பண்ணும்? அதுவும் ஒரு parabola that is open upwards. That is நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கலாம் yங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்குது. இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா x பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்குது. x பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா ரைட் சைட்ல தான் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ. அண்ட் சிமிலர்லி y is equal to x square. ஸ்கொயர் டேர்ம்ஸ் அப்படின்னாலே நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ y பாசிட்டிவ் எந்த டைரக்ஷன்ல y பாசிட்டிவா இருக்கும்? in the upwards. So upwardsல தான் இந்த parabola ஓப்பனா இருக்கும். So this is the parabola open upwards. This is x square equal to y and this is y square equal to x. So இது ரெண்டும் பவுண்டரியா இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரீஜன். ஸோ இந்த பவுண்டரியை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பேரபோலா இல்லாமல் இந்த ரீஜன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சிங்கிற இந்த கர்வ் எதுலேருந்து இது வரைக்கும் இங்கே ஓலேருந்து சப்போஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஏவுடைய கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். இதுலேருந்து 2 கர்வ் இருக்கு. ஓலேருந்து ஏ அண்ட் ஏலேருந்து ஓ. ஸோ இந்த 2 சப்போஸ் C1 அண்ட் C2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ROA அண்ட் AO இந்த 2 கர்வும் சேர்த்து தான் நமக்கு இந்த சிங்கிற கர்வ் இருக்கு. அண்ட் ரீஜன் பவுண்டட் பை தீஸ் கர்வ்ஸ் அதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஜனை மட்டும் இந்த ரீஜன் தான் நமக்கு எஸ்ங்கிற ரீஜன். ஸோ ஆல்ரெடி ஸ்டோக்ஸ் தியரத்தில் சொல்லியிருக்க மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் எடுத்துடக்கூடாது. இப்படி போனோம்னா நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ங்கிற கர்வ் எடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸில் இந்த டைரக்ஷனில் வரணும். ஓகே, now let us find the point of intersection of these two curves so that ஏங்கிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம். ஸோ சிங்கிற கர்வ்ல ஆர்க் OA அண்ட் ஆர்க் AO இருக்கு.
So to find points of intersection, இன்னும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம டயக்ராம் பார்க்கும்போது தெரியுது 2 points. So first y square equal to x நான் வந்து equation 1 ன்னு வச்சுப்போம், and x square equal to y வந்து equation 2 ன்னு எடுத்துக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்டியூட் equation 1 into or 2 in 1 இதனால நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். yக்கு பதிலாக x ஸ்கொயர் கூட நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், or xக்கு பதிலாக y ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? Instead of x you are going to substitute y square. So y square whole square is equal to y, which implies y power 4. So y left side கொண்டு வந்துடுறேன், minus y is equal to 0, which implies y into y cube minus 1 is equal to 0. This implies y is equal to 0, or y cube minus 1 is equal to 0. So we'll have y equal to 0 or y is equal to 1. So y cube equal to 1 கிடைக்கும். y க்கு 1ங்கிறது ஒரு cube rootல வரக்கூடிய point. So points of intersection என்னென்ன கிடைச்சிருக்கு? y value 0 இருக்கும்போது y க்கு 0 substitute பண்ணீங்கன்னா x value 0, and similarly y value 1 நீங்க substitute பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 1 square that is equal to 1. So x value 1 and y value 1. So points of intersection already நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம், 0,0ங்கிறது point of intersection, and A உடைய coordinates 1,1. So first RHS கண்டுபிடிச்சிடலாம். RHSல நமக்கு curl F தேவைப்படுறதுனால first curl F என்னன்னு கண்டுபிடிப்போம். Curl F vector is equal to formula படி del cross F vector. So cross product அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? டிட்டர்மினன்ட்ல first rowல I vector, J vector, K vector, and second rowல del உடைய components, and third rowல F vector உடைய components எழுதுவோம். So del உடைய components dou by dou x, dou by dou y, and K component dou by dou z. So F vector க்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா I vector கூட 2xy minus x square, and J vector கூட minus of x square minus y square, and K vector component இல்லாததுனால 0. So இது நம்ம இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். expanding through row 1 என்ன செய்வோம்? first R1ல இருக்கக்கூடிய first element I vector into இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். So I vector first row first column விட்டுட்டோம்னா remaining dou by dou y of this 0 cross multiply பண்ணுவோம் இல்லையா? அப்ப எப்பயும் dou by dou x, that is partial derivative எதை வச்சு differentiate பண்ணோமோ அதை first எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிக்காங்க. dou by dou y of 0 minus opposite sideல dou by dou z of minus of x square minus y square minus, so அடுத்த termக்கு minus sign போடுவோம் because of the cofactor, J vector into second element J vector, second காலத்தையும் first rowவையும் விட்டுட்டு remaining எழுதுறோம். dou by dou x of 0 minus dou by dou z of இந்த term 2xy minus x square plus third component K vector into dou by dou x of, so first third column விட்டுட்டோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். dou by dou x of
minus of x square minus y square minus opposite la idu rendathiyum dou by dou y of 2xy minus x square. So இதை differentiate பண்ணக்கூடிய values எழுதுவோம். So partial derivative பொறுத்த வரைக்கும் எந்த variable வச்சு differentiate பண்ணுவோமோ அது மட்டும்தான் variable, other two வந்து constant treat பண்ணுவோம். So now dou by dou y of 0 is 0 minus dou by dou z of இந்த ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே வந்து z பொறுத்த வரைக்கும் constant, x square constant, y square constant. So constant differentiate பண்ணோம்னா 0 minus j vector into இங்கே மேலே போல dou by dou x of 0 is 0. அடுத்த டேர்ம் இங்கே x and y மட்டும்தான் இருக்கு. ஸோ with respect to z differentiate பண்ணோம்னா 0 plus k vector into now differentiate பண்ணக்கூடிய variable x dou by dou x of this one. அப்போ y square வந்து constant, x square மட்டும் differentiate பண்ணுறோம். x square differentiate பண்ணா 2x, ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ minus 2x minus இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அடுத்தது இங்க இருக்கிறது dou by dou y of. So we are differentiating with respect to y. அப்படின்னா y தான் வேரியபிள், xங்கிறது கான்ஸ்டன்ட். y டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா 1. ஸோ 2xங்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இன்ட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது y பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட், அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. So first two terms 0 ஆயிடுச்சு, last term மட்டும்தான் இருக்கு. k vector into minus 2x that is equal to minus 4x k vector. So curl f கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி n கேப்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம். integrand on the right sideல வந்து curl f vector dot n cap இருக்கு. So that will be equal to curl f என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 4x into k vector dot n capங்கிறது இந்த சமக்கு k vector கிடைச்சிருக்கு. So k vector dot k vector value 1, that is unit vectors multiple பண்ணும்போது dot product value 1. So that is equal to minus 4x. RHSல double integral இருக்கிறதுனால we are integrating over this surface. இந்த surfaceல integrate பண்றோம். We can integrate along horizontal strip use பண்ணி integrate பண்ணலாம் or vertical strip use பண்ணி integrate பண்ணலாம். So horizontal step use பண்ணி integrate பண்ணும்போது ds will be equal to dx dy. So இதில் x limits என்ன, y limits என்ன அப்படிங்கிறது எடுப்போம். So x limits எழுதும்போது இந்த inner integral இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கும். அதனால x limit எழுதுறதுக்கு இந்த ஸ்ட்ரிப்போட ரெண்டு ஓரத்துலையும் x உடைய வேல்யூ என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், அது வேற ஒரு ஃபார்மேட்டில் எப்படி எழுதுனா x இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இந்த ஈக்குவேஷன், இந்த பரபோலோட இந்த சைடில் இருக்க ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் டேர்ம்ஸில் நமக்கு தேவை அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது, x varies from y square to root y. So x oda limits y square to root y. y oda limits வேணும் அப்படின்னா இந்த horizontal strip நம்ம இப்படி vertically மூவ் பண்றோம். ஸோ மூவ் பண்ணும்பொழுது இதுக்கு இந்தாண்டு வர போறதில்ல, இந்த பாயிண்ட் தாண்டி போக போறதில்ல. ஸோ இந்த ஷேடட் ரீஜனை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இதுல லோயர் பாயிண்ட்ல வந்து y வேல்யூ 0 அண்ட் இப்படியே மூவ் பண்ணிட்டு போகும்போது ஏல வந்து y value 1. So y oda limits 0 to 1. So இப்போ RHS என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். RHS actually என்ன இருந்தது, double integral over s curl f vector dot n cap ds. So இதில் தேவையான லிமிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். double integral curl f vector dot n capங்கிறது ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம்னா minus 4x into ds வந்து ஹரிசாண்டல் எடுத்துக்கிறதுனால dx dy and x உடைய லிமிட்ஸ் இன்னர் இன்டெக்ரல்ல இருக்கிறதுனால இன்னர் இன்டெக்ரல்ல x ஓட லிமிட் y ஸ்கொயர்ல இருந்து root y, lower limit y square and upper limit root y
y oda limits 0 to 1. So now you integrate. So whole integral பொறுத்த வரைக்கும் minus 4 constant, I am taking it out. So remaining integral 0 to 1, outer integral அப்படியே வச்சுக்கிட்டு இது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் இன்டகிரேட் பண்ணுறோம். தேர் அதில் வந்து வேரியபிள் வந்து x. So when you are integrating x with respect to x, we'll have x square by 2 limits y square to root y into dy. So limit substitute பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணுவோம். So upper limit minus lower limit. X க்கு பதிலா upper limit substitute பண்ணிக்கிறோம். root y whole square divided by 2 minus lower limit substitute பண்ணுங்க. X க்கு பதிலா y square அதுக்கு whole square divided by 2 into dy. So even இந்த by 2 கூட நீங்க வெளில காமனா எடுத்துக்கலாம். minus 4 divided by 2 integral 0 to 1 root y square பண்ணோம்னா y minus y power 4 dy. So இப்போ இதை கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ண ஃபார்மேட்டில் வந்துட்டதுனால இதுக்கப்புறம் you can integrate with respect to y. So this is will be equal to minus 2 into y integrate பண்ணோம்னா y square by 2 minus y power 4 integrate பண்ணோம்னா y power 5 by 5 between limits 0 and 1. So upper and lower limit substitute பண்ணிக்கோங்க. It is equal to minus 2 into 1 by 2 minus upper limit y substitute பண்ணோம் 1. So 1 by 5. Lower limit substitute பண்ணா 0 தான். So after simplification you will have இந்த value என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா minus 3 by 5. So now let us find LHS. LHS of Stokes Theorem என்ன சொல்லிருக்கு? Line integral over C f vector dot dr vector. So first இந்த integrand என்னன்னு கண்டுபிடிச்சுக்கும், அதுக்கப்புறம் integrate பண்ணலாம். f vector dot dr vector will be equal to f vector என்ன கொடுத்துருக்காங்க எழுதிடுவோம் 2xy minus x square into I vector minus x square minus y square into j vector dot dr vector ங்கிறது position vector உடைய derivatives எழுதுறது simple differential formula. So dx I vector plus dy j vector plus dz k vector. So dot product பொறுத்த வரைக்கும் என்ன செய்வோம், corresponding components அப்படியே multiple பண்ணிக்கலாம். I உடைய I dot I will be 1, so that in the component multiple பண்ணிக்காங்க. So this is equal to 2xy minus x square into dx. அதேபோல j component multiple பண்ணிக்கோங்க minus x square minus y square into dy plus k component இல்லாததுனால இங்க 0 இருக்குன்னு அர்த்தம். So plus 0. So now f vector dot dr கண்டுபிடிச்சாச்சு. டயக்ராம்ல பார்த்தா தெரியும் Cங்கிறது has two parts, namely 2 R comprise பண்ணிருக்கு. O ல இருந்து A க்கு arc OA and arc AO. So O ல இருந்து A போயிட்டு அப்புறம் A ல இருந்து O க்கு வரக்கூடிய அந்த 2 பார்ட்ஸ். ஸோ இந்த இன்டெக்ரல் நம்ம சியில் ஒரே தடவை பண்ணிட முடியாது. ஸோ இன்டெக்ரல் என்னவோ மாறும் அப்படி பார்த்தீங்கன்னா integral over C f vector dot dr will be integral over OA f vector dot dr vector plus integral over AO f vector dot dr vector. So இந்த ரெண்டு இன்டெக்ரலும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். So along arc OA
equation என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா equation of the parabola x square equal to y என்று இருக்கு. So this implies y is equal to x square. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இன்டெக்ரலில் 2 வேரியபிள் இருந்தால் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது லைன் இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ள ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரே ஒரு வேரியபிளுக்கு கொண்டுட்டு வரோம். எய்தர் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் ஆர் ஒய்ங்கிற வேரியபிளுக்கு ஹோல் ஈக்குவேஷனையும் கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்யை யூஸ் பண்ணிட்டு we can replace y by x square. ஸோ ஒய்ங்கிற பிளேஸில் தான் எக்ஸ் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ டிஒய்யுமே நம்ம என்னென்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டெரிவேட்டிவ் நீங்கள் மாற்றிக்கலாம். டிஒய் ஈக்குவல் டு 2x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அலாம் ஓஏ நம்ம எக்ஸுங்கிற வேரியபிளை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸோடைய லிமிட்ஸ் என்னவா இருக்கு? ஓல எக்ஸ் வேல்யூ 0 and ஏல எக்ஸ் வேல்யூ 1. Therefore, integral over OA f vector dot dr vector will be integral 0 to 1 f vector dot dr என்ன கண்டுபிடிச்சிருக்குமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 2xy minus x square dx minus x square minus y square into dy. ஸோ இந்த லிமிட் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா x உடைய எதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரல் 0 to 1 2x into yக்கு பதிலாக x square minus x square into dx minus x square அப்படியே வச்சுக்குவோம். yக்கு மட்டும் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்? y is equal to x square ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ x square whole square into dyக்கு பதிலாக 2x into dx. So this will be become integral 0 to 1. இப்போ throughout dx காமனாக எழுதிக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x cube minus x square to dx காமனாக எழுத போகிறதுனால இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். x square into 2x. ஸோ minus 2x cube minus plus ஆகிடுச்சு. ஸோ x square whole square x power 4 into 2x. x power 4 into x வந்து x power 5. ஸோ plus 2x power 5 into dx. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் 0 to 1 minus x square plus 2x power 5 into dx. So when you integrate this, what will you have? Minus x cube divided by 3 plus 2 into x power 5 integrate பண்ணோம்னா x power 6 by 6 between 0 and 1. So limit substitute பண்ணிக்கோங்க. So minus 1 by 3 upper limit x ஓட value 1 substitute பண்ணிக்கிறோம். plus இது simplify பண்ணோம்னா 1 by 3 இருக்கும். x உடைய value 1 substitute பண்ணிக்கிறோம். So 1 by 3 minus lower limit substitute பண்ணும்போது 0. So totally value is 0. இப்போ along AO arc AO equation என்ன இருக்கு? y square equal to x. So that can be written as x is equal to y square. So இப்போ ஏன் அப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரே வேரியபிள் என்ன கொண்டு வரோம்? yங்கிற வேரியபிளுக்கு ஹோல் இன்டெக்ரலையும் கொண்டு வந்துட போகிறோம். ஸோ dx will be equal to 2y into dy. ஸோ இப்போ நம்ம எழுத வேண்டியது y-உடைய லிமிட்ஸ். y-ஓட லிமிட்ஸ் எங்கேருந்து இதுக்கு? ஏலேருந்து ஓக்கு. ஸோ ஏல y வேல்யூ 1 to ஓல y வேல்யூ 0. ஸோ y-ஓட லிமிட்ஸ் 1லேருந்து 0. Therefore integral over AO f vector dot dr vector will be equal to integral over AO f vector dot dr நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். 2xy minus x square into dx minus x square minus y square into
dy. ஸோ இப்போ போல் இதையும் எல்லாத்தையும் ஒரே வேரியபிள் ஒயில் கொண்டு வர போகிறோம். அப்போ தான் நம்ம லிமிட்ஸ் எழுத முடியும். இன்டெக்ரல் 1 to 0 2 into instead of x you substitute y square into y minus y square whole square into dx க்கு பதிலா replace பண்ண போகிறோம் 2y into dy. Similarly second termலையும் minus of x க்கு பதிலா y square whole square minus y square into dy. So this will be equal to integral 1 to 0 simplify பண்ணி எழுதிப்போம். So this is 2y cube into 2y multiply பண்ணிட்டோம்னா 4y power 4. So 2 plus 1 plus 4 minus இங்க ஒரு y power 4 இங்க ஒன்று சேர்த்தனா y power 5. So 2y power 5. dy காமனா மொத்தமாக எடுக்கலாம். ஸோ ரிமைனிங் இதில் என்ன இருக்குது மைனஸ் y power 4 minus y square minus plus y square into dy. So this is equal to இங்கே நம்ம simplify பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் integrate பண்ணுவோம். Integral 1 to 0 this will be 4y power 4 minus y power 4 3y power 4 minus 2y power 5 plus y square into dy. Now you integrate and find the value. 3 into y power 5 by 5 minus 2 into y power 5 integrate பண்ண y power 6 by 6 plus y square integrate பண்ண y cube by 3 between 1 and 0. So substituting the upper limit you will have 0 only. Minus lower limit substitute பண்ணும்போது என்ன கிடைக்கும் 3 by 5 minus இது simplify பண்ணிக்கோங்க 2 by 6 னா 1 by 3 y value 1 substitute பண்ணுவோம். So 1 cube by 3 that is 1 by 3. So lower limit substitute பண்ணிட்டோம். simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு answer minus 3 by 5. Hence LHS is equal to that is integral over CF vector dot dr vector will be, so first integral 0 கண்டுபிடிச்சிடணும் along OA plus second integral along AO வந்து minus 3 by 5. So total value minus 3 by 5. Therefore we have found that LHS is equal to RHS. Hence Stokes theorem is verified. நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு XOY பிளேன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ XOY பிளேனை பொறுத்த வரைக்கும் என் கேப்னு எழுதிடுவோம் K வெக்டர். சிமிலர்லி சப்போஸ் நமக்கு YOZ பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ YOZ பிளேனுக்கு எது நார்மல் யூனிட் நார்மல் எஸ் plus I vector. Similarly another one XOZ plane அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா n cap will be J vector. ஸோ பிளேனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேன்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரலாக கண்டுபிடிச்சிக்கலாம். பட் given any surface whose equation is whose Cartesian equation என்ன கொடுத்துருக்காங்க phi equal to 0 or phi of x, y, z is equal to 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n cap கண்டுபிடிக்கிறதுக்கு you find the gradient of phi del phi divided by modulus of del phi. இது யூஸ் பண்ணி நம்ம n cap கண்டுபிடிச்சிக்கலாம். just try these sums. ரெண்டு சம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு f வெக்டர் அண்ட் அதுலேயுமே x அண்ட் ஒய்ங்கிற வேரியபிள் மட்டும் இருக்கா மாதிரி.
in a rectangular region in the XOY plane. Questionலயே வந்து XOY plane ன்னு கொடுத்துட்டாங்க. Bounded by the lines x equal to 0, x equal to a, y is equal to 0, y is equal to b. Of course, இந்த straight lines எல்லாத்தையும் நம்ம இங்க 2 dimension XOY ல mark பண்ணோம் அப்படின்னா you'll get a rectangle region like this. So y equal to 0ங்கிறது x axis and x equal to 0ங்கிறது y axis. இதெல்லாம் basics. So இந்த straight lines plot பண்ண பிறகு அதனுடைய point of intersections நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Of course, this is origin. Y equal to 0 and x is equal to a. அப்போ இந்த point of intersection என்ன கிடைக்கும்? a, 0. Similarly, இந்த எல்லா points, எல்லா vertices நீங்க மார்க் பண்ணிடலாம். இந்த ஸ்டோக்ஸ் தியரத்துக்கு RHSல நம்ம கண்டுபிடிக்க that is double integral கண்டுபிடிக்க horizontal strip தேவைப்படும். ஸோ இந்த horizontal stripல left hand and right handம் பார்ப்போம். ஸோ x varies from 0 to a. ஸோ இதில் வந்து இந்த horizontal stripப்பை வந்து நம்ம வெர்டிக்கலாக மூவ் பண்ணுவோம் சொல்லணும் இல்லையா, அதுக்கு வந்து y limit 0 to b. ஸோ RHS ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். LHS பொறுத்த வரைக்கும் இந்த closed curve இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். closed curve இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OA, BC, O. ஸோ இந்த 4 straight linesம் சேர்த்து ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இந்த closed curve, இந்த rectangle region உடைய boundary. ஸோ அதில் along OA நீங்கள் லைன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது எடுத்துக்க வேண்டிய ஈக்குவேஷன் y is equal to 0. அப்போ எது வேரி ஆகும்னா x வேரி ஆகும். எக்ஸோட லிமிட் 0லேருந்து a வரைக்கும். Similarly, along AB, x equal to aங்கிறது constant. ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்க. y varies from 0 to b. Similarly, இந்த 4 சைட்ஸ்லையும் நீங்கள் LHSக்கான லைன் இன்டெக்ரலை கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா LHS and RHS will be found equal. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரத்தோட அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ you are going to evaluate line integral over C f vector dot dr vector. ஸோ evaluate அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம RHS மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் லைன் இன்டெக்ரலில் வந்து யூஸிங் டபுள் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f vector வந்து x, y, zங்கிற வேரியபிளும் இருக்குது. ஸோ you can find curl f and C is the boundary of the triangle with vertices at 3 points கொடுத்துருக்காங்க. ஸோ with 3 coordinates. இந்த 3 coordinatesலையுமே பார்த்தீங்கன்னா z கோஆர்டினேட்டோடைய வேல்யூ 0வாக இருக்குது இல்லையா. z வேரியபிள் அந்த தேர்ட் பிளேஸில் இருக்குது 0, இங்கேயும் 0, இதுலேயும் 0. therefore இந்த 3 பாயிண்ட்ஸுமே lies in the XOY plane. ஸோ XOY planeல leaving this third coordinate, first 2 coordinates மட்டும் நம்ம பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பிளாட் பண்ணும்போது 0, 0, 1, 0 and 1, 1. ஸோ you will get a triangle like this. இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடோட ஈக்குவேஷன் இதெல்லாம் எழுதிக்கலாம். y equal to 0, இது x equal to 1. அண்ட் இந்த ஸ்ட்ரைட் லைன் யூஸிங் 2 பாயிண்ட் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கலாம். டேரெக்டாக பார்த்த வகத்துக்கே சொல்லலாம் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ரைட் லைன் will be x equal to y. ஸோ ஸ்டோக்ஸ் தியரத்தோட RHS that is டபுள் இன்டெக்ரல் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நமக்கு இங்கே ஹரிசான்டல் ஸ்டெப் தேவை. ஸோ ஹரிசான்டல் ஸ்டெப்போடைய லெஃப்ட் ஹேண்ட் x equal to y and ரைட் ஹேண்ட் x equal to 1. அப்போ x varies from y to 1 and the horizontal strip when you are moving along this vertical move பண்ணும்போது y value varies from 0 to 1. ஸோ இதை யூஸ் பண்ணி RHS that is double integral மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் and you will get this value. I think இந்த zங்கிற வேரியபிள் curl f dot n cap அது கண்டுபிடிக்கும்போது எலிமினேட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் இந்த சம்முக்குமே n cap வந்து k வெக்டர் தான். ஏன்னா இந்த ரீஜனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது z axis. ஸோ k வெக்டர் தான் நமக்கு n cap. I think you can solve this sum also. இதோடைய ஆன்சர் 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.